வணக்கம். அமரர் கல்கி எழுதிய பொன்னியின் செல்வன் பாகம் 1 புதுவெள்ளம் அத்தியாயம் 15 வானதியின் ஜாலம். இளைய பிராட்டி குந்தவை தேவியும் கொடும்பாளூர் இளவரசி வானதியும் ரதத்தில் ஏறி குடந்தை நகரை நோக்கி சென்றார்கள். அதற்கு பிறகு படகில் இருந்த மற்ற பெண்கள் என்ன பேசினார்கள், என்ன செய்தார்கள் என்பதை பார்க்கலாம். அடியை தாரகை, இந்த கொடும்பாளூர்காரிக்கு வந்த யோகத்தை பாரேன். இவள் பேரில் நம் இளைய பிராட்டிக்கு என்னடி இவ்வளவு ஆசை என்றாள் ஒருத்தி. ஆசையுமில்லை, ஒன்றுமில்லை. 4 மாதமாக அந்த பெண் ஒரே கிறுக்கு பிடித்த மாதிரி இருக்கிறாள் அல்லவா? அடிக்கடி மயக்கம் போட்டு விழுந்து தொலைக்கிறாள். தாய் தகப்பன் இல்லாத பெண்ணை நம்மை நம்பி ஒப்புவித்திருக்கிறார்களே என்று இளைய பிராட்டிக்கு கவலை. அதனால்தான் வானதிக்கு என்ன வந்து விட்டது என்று கேட்க ஜோசியரிடம் அழைத்து போயிருக்கிறார். ஏதாவது பேய் பிசாசுகளின் வேலையா இருக்கலாம். அப்படி இருந்தால் மந்திரம் போட்டு ஓட்ட வேண்டும் இல்லையா என்றாள் தாரகை. பேயும் இல்லை, பிசாசும் இல்லை. இவளை வந்து எந்த பிசாசு பிடிக்கப் போகிறது? இவளே 100 பிசாசை அடித்து ஓட்டி விடுவாளே என்றாள் வாரிணி. வானதி மயக்கம் போட்டு விழுவது கூட நடிப்பு தாண்டி. இப்படியெல்லாம் செய்தால் மெதுவாக இளவரசரை அவளுடைய வலையில் போட்டுக்கொள்ளலாம் என்று அவளுக்கு எண்ணம் என்றாள் இன்னொருத்தி. நிரவதி சொல்வது சரிதான். அது மட்டுமா? அன்னைக்கு இளவரசர் புறப்படும் போது கையில் இருந்த தீபத்தட்டை கீழே போட்டாளே, அது கூட அவர் அவளை கவனிக்க வேண்டும் என்பதற்காகத்தான். 2 கையிலும் பிடித்திருக்கும் தீபத்தட்டு எப்படி தவறி கீழே விழும்? நம் இளவரசர் என்ன புலியா கரடியா? அவரை பார்த்து இவள் பயப்படுவதற்கு? எல்லாம் நடிப்பிடி என்றாள் வாரிணி. உடனே மயக்கம் போட்டு விழுந்து நடித்தாளே, அதற்கு எவ்வளவு கெட்டிக்காரத்தனம் வேண்டும் என்றாள் நிரவதி. அவளுடைய ஜாலத்தை விட அந்த ஜாலத்தில் குந்தவை தேவியும் இளவரசரும் ஏமாந்து போனார்களே, அதுதான் பெரிய வேடிக்கை என்றாள் செந்திரு. பொய்யும் புனை சுருட்டும் ஜாலமும் மாய்மாலமும் செய்கிறவர்களுக்குத்தான் இது காலம் என்றாள் மந்தாகினி. யுத்தத்துக்கு புறப்பட்ட பிறகு இளவரசர் திரும்பி வந்து இந்த வானதியை பார்த்துவிட்டு போனாரே, இதை விட என்னடி வேண்டும்? இவளுடைய மாயாஜலம் எவ்வளவு தூரம் பழித்துவிட்டது பார்த்தாயா என்றாள் வாரிணி. அதெல்லாம் ஒன்றுமில்லை. இளவரசர் அவ்வளவு மென்மையான குணமுடையவர். ஒரு பெண் மயக்கம் போட்டு விழுந்து விட்டாள் என்றால் அவளை பார்த்து விசாரிக்காமல் போவாராடி? அதிலிருந்து நீ ஒன்றும் அர்த்தம் கற்பிக்காதே என்றாள் தாரகை. இளவரசரை பற்றி நீ சொல்வது உண்மைதான். அவரை போன்ற குணசாலியை இந்த 14 லோகத்திலும் பார்க்க முடியாது. கதைகளிலும் காவியங்களிலும் கூட இப்படிப்பட்ட மகான் கிடையாது. ஆனால் இந்த வானதி மயக்கம் போட்டு விழுந்தாளே, அது என்ன மயக்கம் தெரியுமா? அதை கேட்க ஜோசியரிடம் போயிருக்க வேண்டியதில்லை. என்னை கேட்டிருந்தால் நானே சொல்லியிருப்பேன் என்றாள் வாரிணி. அது என்னடி மயக்கம்? எங்களுக்கும் தான் சொல்லேன் என்றாள் வாரிணி. அது சாதாரண மயக்கமில்லையாம், மையல் மயக்கமாம் என்றாள் செந்திரு. உடனே எல்லோரும் கலகலவென்று சிரித்தார்கள். நம் இளவரசர் இலங்கையிலிருந்து திரும்பி வந்தால் மறுபடியும் இவள் மாயப்பொடி போட பார்ப்பாள். அதற்கு நாம் இடம் கொடுத்து விடாமல் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்றாள் நிரவதி. இளவரசர் திரும்பி வருவதற்குள் இந்த வானதிக்கு பைத்தியம் பிடித்து பிதற்ற ஆரம்பிக்காவிட்டால் என் பெயரை தாடகை என்று மாற்றிக்கொள்கிறேன் என்றாள் தாரகை. அது இருக்கட்டுண்டி, இளைய பிராட்டி சொல்லிவிட்டு போன வேலையை செய்வோம், வாருங்கள் என்றாள் மந்தாகினி. பிறகு அந்த பெண்கள் படகுக்கு அடியில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த ஒரு முதலையின் உடலை எடுத்தார்கள். அதாவது ஒரு செத்துப்போன முதலையின் உடலை பதப்படுத்தி அதன் உள்ளே பஞ்சும் நாரும் வைத்து திணிக்கப்பட்டிருந்தது. பார்ப்பதற்கு அது நிஜ முதலை போலவே பயங்கரமாக காட்சியளித்தது. படகை நதிக்கரையில் கட்டிவிட்டு முதலையை தூக்கி வந்து அதன் பாதி உடல் தண்ணீரிலும் பாதி உடல் கரையிலும் இருப்பது போல அந்த பெண்கள் போட்டார்கள். ஏனடி மந்தாகினி, எதற்காக இந்த பொம்மை முதலையை இப்படி மரத்தடியில் கட்டி வைக்க சொல்லியிருக்கிறார் இளைய பிராட்டி என்று தாரகை கேட்டாள். உனக்கு தெரியாதா? வானதி ரொம்ப பயந்தாங்கொழியாக இருக்கிறாள் இல்லையா? அவளுடைய பயத்தை போக்கி அவளை தைரியசாலி ஆக்குவதற்காகத்தான் என்றாள் மந்தாகினி. எல்லாத்தையும் சேர்த்து பார்த்தால் வானதியை இளவரசருக்கே கல்யாணம் பண்ணி வைத்து விட வேண்டும் என்று குந்தவை தேவி நினைத்திருக்கிறார் போல் இருக்கிறதே என்றாள் நிரவதி. அப்படி ஏதாவது பேச்சு வந்தால் நான் இந்த வானதிக்கு விஷத்தை கொடுத்து கொன்று விடுவேன், பார்த்து கொண்டே இரு என்றாள் வாரிணி. நீ இப்படியெல்லாம் எரிச்சல் அடைவதற்கு காரணமே இல்லை. மானியை கிடத்த இரட்டை மண்டல சக்கரவர்த்தியும் வேங்கி நாட்டின் மன்னரும் கலிங்க தேசத்து ராஜாவும் வடக்கே வெகு தூரத்தில் உள்ள கண்ணோசி மன்னரும் கூட நம் இளவரசருக்கு பெண் கொடுக்க காத்திருக்கிறார்கள். அப்படி இருக்க இந்த கொடும்பாளூர் வானதியை யாரடி லட்சியம் செய்ய போகிறார்கள் என்றாள் மந்தாகினி. நீ சொல்கிற அந்த அரசர்கள் எல்லாம் காத்திருக்கலாம். ஆனால் நம்முடைய இளவரசருடைய விருப்பம் அல்லவா முக்கியம். இளவரசர் எப்போதாவது கல்யாணம் செய்து கொண்டால் தமிழ்நாட்டு பெண்ணைத்தான் மணந்து கொள்வேன் என்று சொல்லி இருக்கிறாராம். உங்களுக்கெல்லாம் அப்படியென்றால் ரொம்ப நல்லதாக போனது.
நாம் எல்லோரும் சேர்ந்து தனித்தனியே நம்முடைய கைவரிசையை காட்ட வேண்டியதுதான். இந்த வானதியால் முடிகிற காரியம் நம்மால் முடியாதா? இப்படியெல்லாம் அந்த பெண்கள் ஏன் பேசினார்கள் என்பதை அடுத்த அத்தியாயத்தில் தெரிந்து கொள்வோம். நன்றி, வணக்கம்.